வரும்போது, ஒரு நாள் நம்ம கையில வரும்போது அது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை மிக அற்புதமாக சந்தோஷப்படும். நிம்மதியான வாழ்க்கை அற்புதமா இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். அந்த பணத்துடைய இன்ட்ரெஸ்ட் வட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டே நீங்க என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அற்புதமா இருக்க முடியும். மருத்துவ உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் அற்புதமான வளத்தையும் முழுமையாக கொடுக்கும்ங்கிறத உறுதி கூறுறேன். இந்த சேனலை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நலமும் பொருளாதார நலனும், அதுதான் வளம், மிக அற்புதமாக முன்னேறி உங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா அற்புதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆற்றல் சேனல். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ஆற்றல் சேனல் உங்களுடைய குடும்பத்தின் ஒரு அங்கமாக இருக்கும். போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன், சேமிப்பு எந்த அளவுக்கு அவசியம், சேமிப்பு எதற்காக நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தேன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ தவறாம பாத்துருங்க. எதையுமே நம்ம பார்த்தா மட்டும்தான் நம்புவோம் இல்லையா? எல்லாருக்குமே ஒரு ப்ரூஃப் வேணும். ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் நம்ம நிச்சயம் நம்புவோம், இல்லைன்னா நம்ம நம்ப மாட்டோம். ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான ப்ரூஃபோட தான் உங்ககிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். இதை பார்த்து நீங்க உங்களுடைய சேமிப்பை எப்படி போடணும், எதுல போடணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களை சுற்றியுள்ள நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. என்னுடைய அண்ணன் ஒருத்தர்கிட்ட நான் பினான்சியல் சேமிப்பு பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார். நான் ஒண்ணுல ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 20,000 ரூபாய் இன்னைக்கு எனக்கு 89,000 ரூபாயா மாறி இருக்குது அப்படின்னார். உண்மையிலேயே சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி அது நிகழ்ந்தது அப்படின்னு நம்ம சொன்னா நம்புவோமா? நம்ப மாட்டோம். வாங்க ப்ரூஃபோட நான் சொல்றேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க உங்களுடைய சேமிப்பை எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத முழுமையா புரிஞ்சிக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க முடிவெடுக்க முடியும். என் அண்ணன் ஒருத்தர் போட்டிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா? 2010 வருஷம் ஒரு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைச்சு அதுல போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அது growth 87,900 ரூபாயா இருக்குது. ஒரு அற்புதமான விஷயம் தானே? சரி, இப்போ அவங்க அந்த நேரத்துல 2010 அந்த 20,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு பீரோல தூக்கி பூட்டி லாக்கர்ல தூக்கி லாக் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. 12 வருடம் கழித்து, அதாவது 2022 அந்த பணத்தை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்திருந்தா என்ன இருந்திருக்கும்? 20,000 ரூபாய் இருந்திருக்கும். உண்மைதானே? நிறைய பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து வைப்போம். ஆனா என்ன அப்படின்னா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு திடீர்னு தேவைப்படும் போது அதை நான் எடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம். சரியா? ஆனால் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு எனக்கு தேவைப்படும், இல்ல ஒரு 20 வருஷம் கழிச்சு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைச்சு நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு அதே ஒரு 20,000 ரூபாய் தான் நம்ம கையில கிடைச்சிருக்கும். இது புத்திசாலித்தனமா? நிச்சயமா இல்லை. அப்ப நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இந்த தப்பை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். அடுத்து பணத்தை சேமிக்கிறதுக்கு அடுத்த வகை என்ன? நீங்க என்ன செய்வீங்க? ஒரு தங்கம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. உண்மைதானே? கையில பணத்தை வச்சிருக்கிறத விட சேஃபா நம்ம தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இது நிதர்சனமான உண்மை. அண்ணன் 2010 அந்த 20,000 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு வேல்யூ ஒரு பவுன் 18,800 ரூபாய். நீங்க ஒரு நகையா அதை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து எவ்வளவு வந்திருக்கும்? 20,000 ரூபாய் வந்திருக்கும். ஸோ ஒரு பவுன் நகை வாங்கியிருக்கலாம். அப்படித்தானே? 2010 வாங்கின இந்த நகை, ஒரு பவுன் நகை 2022 எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு ரேட்டு 35,489 ரூபாய். சரியா? ஸோ பழைய தங்கம் அப்படிங்கிறது செய்கூலி சேதாரம் பண்ண முடியாது. நம்ம அந்த ஒரு பவுன் நகையை கொண்டு போய் தான் என்ன செய்ய முடியும்? வைக்க முடியும். அந்த நகை தங்கத்துக்கு தான் நமக்கு என்ன செய்வாங்க? பணம் கொடுப்பாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஏற்கனவே 20,000 ரூபாய்க்கு அந்த நகையை வாங்கியிருக்காங்க. நம்ம கிடைச்சிருக்க லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா 15,489 ரூபாய். ஸோ நம்ம 20,000 ரூபாயை கொண்டு போய் லாக்கர்ல போடுறதுக்கு பதிலாக தங்கத்துல வாங்கி வச்சிருந்தோம்னா 15,489 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல லாபம் இல்லையா? அதை கம்பேர் பண்ணும்போது இது நமக்கு நல்ல லாபம். உண்மைதானே? சூப்பர். இப்போ அவர் என்ன பண்றாரு? தங்கத்து மேல நம்பிக்கை இல்லை. ஒருவேளை ஏறலாம் இறங்கலாம், ஏன்னா அது ஒரே லெவல்ல இருக்காது. சரியா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 20,000 ரூபாய் எடுத்து பேங்க்ல கொண்டு போய் போடுறாரு. பேங்க் ரொம்ப பாதுகாப்பானது, எல்லாருக்குமே தெரியும். பேங்க்ல போட்டா ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு. ஸோ அது பேங்க்ல கொண்டு போய் நம்ம போடுறாரு.
போடும்போது என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்டி பிக்சட் டெபாசிட் இனிமேல் தொடக்கூடாது அப்படிங்கறக்காக பிக்சட் டெபாசிட்ல போடுறாரு 6% வட்டி, அதாவது 6.5% வட்டி. 12 வருடம் கழித்து இந்த தொகை எவ்வளவாக மாறி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? 2010ல 20,000 ரூபாய் போட்டது 43,357 ரூபாயா இருந்திருக்கு. ஒரு நல்ல விஷயம். அதாவது பணத்தை அப்படியே வச்சிருந்தா 20,000 ரூபாய் தான் இருந்திருக்கும். கோல்டுல போட்டிருந்தா ஒரு 15,000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனால் பேங்க்ல போட்டதுனால அவங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது அப்படின்னா 23,357 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ கோல்டை விட பேங்க் பெஸ்ட் இல்லையா? ஸோ பேங்க்ல பத்திரமாவும் இருக்கும். இங்க நகை அப்படின்னா தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு உண்டு, திருடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா பேங்க்ல ரொம்ப சேஃபா பத்திரமா இருக்கும். பத்திரமா இருக்கக்கூடிய இந்த பணம் நமக்கு 23,357 ரூபாய நமக்கு என்ன செஞ்சிருக்கு? லாபம் ஈட்டி தந்திருக்கு. அப்போ கோல்டை விட பேங்க் பெஸ்ட் இல்லையா? ரைட். ஆனால் பணவீக்கத்துக்கு சரியா இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதாவது இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு மளிகை ஜாமான் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா வருடங்கள்ல அதே 100 ரூபாய் 110 ரூபாய்க்கு இருக்கும். அதே பொருள்ல மாற்றம் இல்லை, பொருள் 110 ரூபாய்க்கா இருக்கும். அப்போ 10% வளர்ந்துருக்கு. கழிச்சு நமக்கு என்ன தேவை அப்படின்னா 110 ரூபாய் தேவை. அந்த பொருளை வாங்கணும்னா 110 ரூபாய் தேவை. உண்மைதானே? அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, அப்படின்னா அந்த சதவீதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய பணம் வளர்ந்துருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3% நட்டத்துல இருக்குது. அடுத்து அவருடைய நண்பர் ஷேர் மார்க்கெட்ல இருந்திருக்கிறாரு. அவர் ஒரு நல்ல அனுபவம் உள்ள ஒரு நண்பர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஷேர் ஒன்று வாங்கி போடுங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஷேர் வாங்கி போடுங்க, ஸோ அது growth ஆகும் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை நம்பி அவர் சப்போஸ் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனியுடைய பங்கை அன்னைக்கு டேட்ல வாங்கியிருந்தார் அப்படின்னா என்ன ரேட் இருந்திருக்கும்? 2010ல ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ஒரு பங்குடைய விலை 529 ரூபாய். அப்படின்னா அவர் கையில வச்சிருக்க 20,000 ரூபாய்க்கு 37 பங்கை வாங்கியிருக்கலாம். சரியா? ஸோ அந்த 37 பங்கு அவர் வாங்கி வச்சிருந்தார் அப்படின்னா 12 வருடம் கழித்து 2022ல இந்த பங்குடைய விலை என்னவா இருந்திருக்கும்? இன்னைக்கு ரிலையன்ஸோட பங்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம், கூகுள்ல போய் பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரிலையன்ஸோட பங்கு இன்னைக்கு ரேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2,529 ரூபாய். 37 பங்கு வாங்கியிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அதோடைய விலை என்ன? வாவ், சூப்பர், 93,573 ரூபாய். எவ்வளவு சூப்பரா இருக்கு, அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? அவருக்கு கிடைச்ச ப்ராஃபிட் என்ன இந்த இதுல? 73,573 ரூபாய். பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டே வந்தோம், அதுல எவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இருக்கு. அப்போ நம்ம ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா? ரொம்ப யோசிக்கணும். ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரிஸ்கான ஒரு ஃபீல்டு. உங்களுக்கே தெரியும், ஷேர் பத்தி நல்ல அனுபவம் உள்ளவங்களுக்கே கஷ்டமா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்கான ஃபீல்டு. ஆனால் இந்த ரிஸ்கை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ணா மிக சரியான விஷயம். இவங்க ரிலையன்ஸ்ல பண்ணியிருந்தால் இந்த growth ஆயிருக்கு. சப்போஸ் வேற ஏதாவது ஒரு மிகப்பெரிய கம்பெனில இவங்க ஷேர் வாங்கியிருந்து அந்த கம்பெனி ரொம்பவே லோவா ஆயிருந்துச்சு அப்படின்னா இவங்க போட்ட 20,000 ரூபாய் கூட இல்லாம போயிருக்கலாம். ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம். ஒரு கம்பெனி ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத ரொம்ப கணிச்சு இது நம்ம வாங்க முடியும். இதுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல அனுபவம் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். சரியா? அப்படின்னா அண்ணன் இதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சதா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு கிடைச்சது? 89,000 ரூபாய் சில்லற கிடைச்சது. ரைட்? அப்ப அவங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க? சேஃபா இருந்துச்சு. அதே சமயத்துல எதுல இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்க, ஜனவரி மாசம் 5ஆம் தேதி 2010 வருடம் இவங்க 20,000 ரூபாய் எடுத்து ஒரு நல்ல பேங்கோடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சேஃப். சரியா? ஸோ இதுல நம்ம அதாவது பேங்க்ல நம்ம போடுற மாதிரி நம்பி இதுல போடலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கிறாங்க. இது அக்டோபர் 28, 2028ல இதோட வேல்யூ 87,900 ரூபாய். இதுவும் ஒரு அற்புதமான விஷயம். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் ஷேரை பொறுத்த வரைக்கும் சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது. அனுபவங்கள் இருந்தால் நம்மளை தப்பிக்க முடியும்.
சரியா? அப்போ கிடைச்ச ப்ராஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 67,900 ரூபாய். நல்லா இருக்கா? அற்புதமா இருக்கா? நமக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அனுபவ அறிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட பணம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கக்கூடிய பணம் மிகப்பெரிய அளவுல growth ஆகும். இதுக்கான நான் ப்ரூஃப் காட்டியிருக்கிறேன், வேற எதுவுமே இல்லை, ப்ரூஃப். ஏன்னா இதைத்தான் நம்புவீங்க. சரியா? ஸோ இந்த ப்ரூஃப் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். சரி, அப்போ அதுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிடவா? அதுவும் தவறு. கண்ணை மூடிக்கிட்டு போய் எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. முதல் விஷயம், இந்த மியூச்சுவல் ஃபண்டை விட சேஃபான ஒரு விஷயம் இருக்குது. அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதை விட நல்ல ஒரு growth கிடைக்கும். இதுல ஒரு எக்ஸ்பென்சஸ் வரும். அதாவது இந்த பணத்தை நீங்க எடுக்கும்போது ஒரு அமௌண்ட் எக்ஸ்பென்சஸா நமக்கு மாறும். இந்த பணம் அப்படியே நம்ம கையில கிடைக்காது. சேஃபா இருக்கணும், எக்ஸ்பென்சஸும் கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். சரியா? இதை விட சேஃபா நம்ம பண்ணலாம். இன்னொரு விஷயம், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்க முடியும். ஒரு 500 ரூபாய், 1000 ரூபாய், 100 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய், இப்படி நம்ம கையில கிடைக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக 10ல இருந்து 20 வருஷத்துல நிச்சயமா நீங்க கோடீஸ்வரனா இருக்க முடியும். சின்ன சின்னதா சேர்த்து வைக்கும் போது பெருசா தெரியாது. ஆனால் மொத்தமாக சேர்ந்து ஒரு நாள் நம்ம கையில வரும்போது அது நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை மிக அற்புதமாக சந்தோஷப்படும். நிம்மதியான வாழ்க்கை, அற்புதமா இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கஷ்டப்பட வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம். அந்த பணத்துடைய இன்ட்ரெஸ்ட், வட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டே நீங்க என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அற்புதமா இருக்க முடியும். மருத்துவ செலவு சாதாரண விஷயம் இல்லை. நம்மளுடைய முதிர்காலம் வரும்பொழுது மருத்துவ செலவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? நம்ம கிட்ட பணம் இருக்கணும். அந்த சூழ்நிலையில யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க முடியாது. ரொம்ப முக்கியம். உங்க குழந்தைகளுக்காக சேர்க்க வேண்டாம். ஓகே? உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க. இந்த முதலீடுகளை சின்ன சின்னதாக நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய அளவில் வெற்றி காணலாம். அந்த விஷயத்த நாங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரோம். சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஏன் அப்படின்னா நாங்க போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா நீங்க growth ஆவீங்கன்னு. புரிஞ்சிருச்சா? அப்போ இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணிடவா அப்படின்னா நிச்சயமா இல்லை. ஒரு நல்ல அனுபவம் மிக்க ஃபினான்சியல் ஆர் வெல்த் அட்வைசரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் உங்களுக்கு இல்லை அப்படின்னா என்னுடைய நம்பரை கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி இதுல வாட்ஸ்அப் மூலமா என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய ஃபேமிலியுடைய நிலவரம் என்ன, இப்போ இருக்கிற நிதி நிலவரம் என்ன அப்படின்லாம் ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி சேமிக்கணும், எப்படி இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செட்டப் பண்ணணுங்கிற அற்புதமான விஷயங்களை ஃபுல்லாவே உங்களுக்கு நாங்க தர்றோம். இது முற்றிலுமாக இலவசம். நேரில் சந்திக்கலாம். நீங்க நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். இதற்கான எந்த பணமும் நம்ம வாங்க போறது இல்லை. இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். நலமுடனும் வளமுடனும் நீடோடி நீங்களும் உங்கள் குடும்பம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.